பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புவை நாளும் உனக்கு கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஏறும் மயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடும் சூரர்களை வைத்த முகமொன்று வள்ளியை மணமுகர வந்த முகமொன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுடைய 6 முகங்களின் பொருள் என்ன, சண்முக தத்துவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் யார் யாரை குறிப்பன? ஒரு முகம் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது, இரண்டாவது முகம் அக்னி பகவானை குறிக்கிறது, மூன்றாவது முகம் தத்தாத்ரேயருக்கு, நான்காம் முகம் பிரம்மனுக்கு, ஐந்தாவது முகம் சிவனுக்கு உரியதாக குறிக்கிறது. இந்த அனுமனுக்கு காயத்ரி தேவிக்கும் ஹேரம்ப கணபதிக்கும் 6வது முகம். கந்தனுக்கு அருளாளர்கள் 6 முகங்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்று நக்கீரர் அவருடைய பாடல்ல திருமுருகாற்றுப்படையில சொல்றார். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒன்று சொல்றார். உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம், பக்தர்களுக்கு அருள ஒரு முகம், வேள்விகளை காக்க ஒரு முகம், உபதேசம் புரிய ஒரு முகம், தீயோரை அழிக்க ஒரு முகம், பிரபஞ்சம் நன்மைக்காக வள்ளியுடன் குலவ ஒரு முகம் என்று 6 முகங்கள் பற்றி திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். குமரகுருவர் தம் கந்தர் கலிவெண்பாவில் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரு சம்ஹாரத்திற்கு ஒரு முகம், முக்தி அளிக்க ஒரு முகம், ஞான அருள ஒரு முகம், அஞ்ஞானம் அளிக்க ஒரு முகம், சக்தியுடன் இணைந்து அருள ஒரு முகம், பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் என்று சண்முகங்களின் அருள மரக்கருணை பண்புகளை பாடுகின்றார் குமரகுருவர் தம் கந்தர் கலிவெண்பாவில். அடுத்து அருணகிரிநாதர் தம் திருப்புகளில் ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று தன்னுடைய திருப்புகளின் மூலமாக முருகப்பெருமானுடைய 6 முகங்களை பற்றி அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். திருச்செந்தூர் புராணம் சண்முகனை ஷடரீம், ஷட்விகாரம், ஷட்கோஷம், ஷட்ரசம், தட்ஷட், சுத்ரம், ஷண்மதம், ஷட் வேதாங்கம், ஷண்முக பஜே என்று மந்திர உபாசனை செய்கின்றது திருச்செந்தூர் புராணம். சடரீம் அப்படி என்றால் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், மோகம் என்ற 6 அவகுணங்களை போக்குபவன் கந்தன் அப்படின்னு சொல்றார். அடுத்து ஷட் விகாரம், ஆகுதல், இருத்தல், வளர்தல், மாறுதல், குறைத்தல், அழித்தல் என்ற 6ம் அற்றவன் அவன். ஷட்கோஷம் அடுத்தது அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, அதீதமய என்ற 6 நிலைகளில் இருப்பவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சட் ரசம், 6 வகையான சுவைகளாக இருப்பவன் கந்தன். அவன் ஷட் சுத்ரம், சாங்கியம், வைசேசிகம், யோகம், நியாயம், பூர்வம், மீமாம்சம், வேதாந்தம், வேதாந்தம்னா உத்தர மீமாம்சம் என்ற 6 சாத்திரங்களாகவும் இருப்பவன் அவன். ஷண்மதம், காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைவனம், சௌரம் என்ற 6 மதங்களின் தத்துவமாகவும் இருப்பவன் கந்தன். அவன் சத்வேதாங்கம், சிக்ஷம், கல்பம், வியாகரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தம் என்ற 6 வேத அங்கங்களாகவும் இருப்பவன் அவன் கந்தன். சண்முகம், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யாஜாதம் என்ற சிவனின் 5 முகங்களுடன் அதோ முகத்துடன் கூடிய உள்ளவன் அவன் கந்தன் என்பது இதன் பொருள். இந்த ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோமுகம் ஆகியவைகள் தத்துவ தரிசனங்களை குறிப்பன. அவைகளை சற்று விரிவாக விளக்குதல் வேண்டும். ஷடாக்ஷர சடக்கர மகாமந்திரம், சரவண பவ என்பது ஷடாக்ஷர மகாமந்திரம்.
6 எழுத்துக்கள் கொண்ட இந்த மந்திரத்தின் மகிமை என்னவென்றால் ஷ லக்ஷ்மி கடாட்சம், ர சரஸ்வதி கடாட்சம், வ போகம் மோக்ஷம், ந சத்ருஜயம், ப மிருத்யஞ்சயம், வ நோயற்ற வாழ்வு ஆகியவற்றை அது குறிப்பதாகும். இம்மந்திரத்தை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து ஓம் சரவண பவாய நம என்று உச்சாடனம் செய்தல் வேண்டும். ஆக பிரணவ ஷடாக்ஷரம் கூறி இவ்வாறு பயன்களும் பெறலாம். அறுபடை வீடு முருகப்பெருமானின் 6 படை வீடுகளும் அருளும் குண்டலினிகளாக 6 ஆதார சக்கரங்களாகவும் விளங்குகின்றன. இந்த திருப்பரங்குன்றம் மூலாதாரம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், பழனிமலை மணிப்பூரகம், சுவாமிமலை அநாகதம், திருத்தணிகை விசுத்தி, பழமுதிர்ச்சோலை ஆங்கியை இவைகளுக்கு மிக விரிவான தத்துவார்த்தமான பொருள் உண்டு. இவைகளையும் நாம் பின்பு விரிவாக பார்க்கலாம். இவைகள்தான் ஆறுமுக தத்துவத்தினுடைய பொருள் விளக்கம். இந்த தத்துவத்தின் விளக்கத்தை புரிந்து எம்பெருமான் சண்முகனை இடையாறது உள்ளன்போடு நினைத்து வாக்கால் செயலால் மனதால் அவனை வணங்கி தொழுது அவனருள் பெற்று இன்பெறுவோம் என்று சொல்லி உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.